என்னோட சென்னை டு கன்னியாகுமரி சோலோ வாக் இந்த மாதிரி முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. அப்படி என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். என்னோட டே ஒன் ஆஃப் சோலோ வாக்க சென்னை மெரினால ஆரம்பிச்சு கோவளத்துல போய் முடிச்சாங்க. முடிச்ச கையோட காலை பார்த்தா வலியோட சேர்ந்து காயங்களும் வந்துருச்சு. இதுக்கு காரணமா இருந்த அந்த ஒரு பழைய ஷூவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு ஸ்லிப்பரை வாங்கி மாட்டி என்னோட டே டூ ஆஃப் ஜேர்னியையும் ஸ்டார்ட் பண்ணேங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இந்த ஒரு ஜேர்னி இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு. பல இடங்கள்ல ஓய்வெடுத்து ஷூவையும் செருப்பையும் மாத்தி மாத்தி போட்டு 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஜேர்னிய 4 மணி நேரமா கொண்டு போய் ஒரு வழியா தட்டு தடுமாறி மகாபலிபுரம் போய் ரீச் ஆனேங்க. காயங்களுக்கெல்லாம் மருந்த போட்டு ஒன் டே கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் என்னோட டே 3 ஆஃப் ஜேர்னியையும் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரே நாள்ல 48 கிலோமீட்டர் நடந்தே ஆகணுன்ற கட்டாயத்தோட ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தாங்க அந்த ஒரு நாள். ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்ச அந்த ஒரு ஜேர்னில 24 கிலோமீட்டர்ஸ 5 ஹவர்ஸ்ல முடிச்சேங்க. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாள் டார்கெட்ட முடிச்சிடலான்னு மன தைரியத்தோட நடக்கலான்னு ஆரம்பிச்சேங்க. ஆனா என் கால் அதுக்கு சம்மதிக்கலங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத இருக்கிற சூழ்நிலையில தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைச்சிராதான்னு ரொம்ப ஏக்கத்தோட இருக்கும்போது தான் தங்குறதுக்கு ஒரு இடமும் கிடைச்சதுங்க. எனக்கு ஏற்பட்ட காயங்கள் ஒரே நாள்ல சரியாயிடுன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லங்க. அது மட்டும் இல்லாம நான் தங்குன இடம் 10 மணிக்கு மேல எனக்கு ஒரு சேஃபான பிளேஸாவே தெரியலங்க. ஒரு செகண்ட் கூட இனிமே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டேங்க. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான்.